சொல்லிட்டு என்னதான் ஒரு பரம எதிரியா இருந்தாலும் அந்த இடத்துல விட்டு போயிருக்கும். ஏன்னா, இதோட ஒரு மோசமான ஒருத்தன் வந்துட்டு இருக்காங்கிறது காட்ஜிலாக்கு முன்னாடியே சென்ஸ் பண்ணிடும். பட் காங்க பொறுத்தவரைக்கும் அது எதுவுமே தெரியாது. இவன் நம்மள அட்டாக் பண்ண வரான். நம்ம திருப்பி அடிக்கணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல மட்டும் தான் படம் ஃபுல்லா அடிச்சிட்டு இருக்கோம். அண்ட் கடைசி தான் ஜியா சொன்னதுக்கப்புறம் தான் காங் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் எழுந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா வீடியோலயும் நம்ம ஆர்எக்ஸ் ஃபோர்ஸோட ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ற மாரி ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன். அண்ட் எப்பா ரொம்ப ஹேட் வாங்கிட்டேன். ஓகே. எல்லாம் தாண்டி தான் வரணும். அண்டு நான் ஒரு விஷயம் தப்பா இந்த சுப்ளெக்ஸ சூப்பர் எக்ஸ்ன்னு சொன்னது நீ தப்பா சொல்லியிருக்க. திருத்திக்கோன்னு சொல்றதுங்கிறது இந்த கிரிட்டிசைஸ் பண்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா, நீ என்ன ஸ்ட்ரெயிட்டா திட்டாம இன்னொருத்தர மாத்தி மாத்தி அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்ல இன்னொருத்தவங்கள திட்டிட்டு, அது ஒரு காட்ஜிலா, காங்கிறது ஒரு இமேஜினரி கேரக்டர். இதுக்காகலாம் ரொம்ப ப்ரெஷர் ஆயிக்காதீங்கங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். விஷயம் தான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். டீம் காட்ஜிலா, டீம் காங்லாம் இல்ல. டீம் மான்ஸ்டர் வர்ஸ் அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஸோ வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.